Hi everyone, I am Sudham, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கட்டளை நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, டெய்லி லேர்னிங் பர்பஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செக்டாரல் அனாலிசிஸ். செக்டாரல் அனாலிசிஸ் ஒரு செக்டார், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மல்டி செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா, செக்டார்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்குகளும் ஒரு தனித்தனி கேட்டகரியில் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம், பேங்கிங் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், இது ரிலேட்டபிள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் நீங்களே சொல்லலாம். ஒருத்தவங்கள்ட்ட HDFC இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட என்ன இருக்கும் SBI இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட என்ன இருக்கும் KVB இருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன இருக்கும் கேனரா பேங்க் இருக்கும், இன்னொருத்தவங்க என்ன இருக்கும் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா இருக்கும், BOB இருக்கும், அதுக்கடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது மாதிரி பேங்கிங் ரிலேட்டபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே வர்றதை இதை மொத்தமாக என்ன சொல்கிறோம் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செக்டார். அதுக்கடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம், மெடிசன்ஸ்லாம் வாங்குகிறோம். இப்போது ஃபார்மா ரிலேட்டபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா என்ன பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேன்கைன் ஃபார்மா இருக்குது, மேன்கைன் ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து நமக்கு எல்லாம் ஃபெமிலியாக இருக்க சிப்லாவில் தான் நீங்கள் ஒரு டேப்லெட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லெட்ஸ்க்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன குட்டி குட்டி லெட்டர்ஸாக இருக்கும். அதில் வந்து இப்போ நான் சொல்கிற கம்பெனிஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். சிப்லா, சன் பார்மா, அதுக்கடுத்து டாக்டர் ரெட்டி, அதுக்கடுத்து கிளென்மார்க், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். மோர்பான் லேப், பயோகான், சிட்ரஸ், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், செக்டார்னு சொல்லி சர்ச் பண்ணி இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த கம்பெனிஸை தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. இப்போ பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், ஆட்டோ செக்டார், அதுக்கடுத்து மொபைல் ரிலேட்டபிளாக டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகாம் செக்டார். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இப்போ ஐடி ரிலேட்டபிள் வேலை நடந்ததுன்னா ஐடி செக்டார். அதுக்கடுத்து நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே என்னது போர் வருது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, டிஃபென்ஸ் செக்டார். இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. இந்த செக்டார் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பிரித்து அனாலிசிஸ் பண்ணி அதில் முதலீடு பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட்டு ரிலேட்டபிள்னா ஃபுட்டு செக்டார்ஸ் இது மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து கன்சியூமர் அப்படிங்கிறது வரும். இது மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 6000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே பிரித்து அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க ஒரே யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செக்டாரை நம்ம இந்த சார்ட்டில் போய் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணுங்கன்னா CNX அப்படின்னு சொல்லி போகணும். இந்த செக்டாரை நீங்கள் சார்ட்டில், ஓகேங்களா, இந்த சார்ட்டில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், CNXன்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணும் ப்ராக்கெட்டில் என்னென்ன செக்டார். இப்போ ஐடினா ஐடி செக்டார், ஆட்டோனா ஆட்டோ செக்டார், அதுக்கடுத்து மெட்டல்னா மெட்டல் செக்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்கள் செக்டாரோட நேம் என்ன பண்ணணும் CNX அப்படின்னு சொல்லி போட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட்டில் வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஆல்ரெடி செக்டார்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்களா CNXன்னு போட்டுக்கலாம். CNX இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து CNX ஃபினான்ஸ், CNX மெட்டல், CNX சர்வீஸ், CNX MNC, CNX மிட் கேப், CNX ஃபார்மா, இது வந்து பேங்க் நிஃப்டி, அதுக்கடுத்து CNX PSE, ஓகேங்களா, CNX IT இது மாதிரி இருக்குங்களா. ஸோ இந்த CNX கமாடிட்டி, CNX இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த சார்ட் என்ன பண்ணலாம் இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் CNXன்னு போட்டு ஏன் சார் இப்படி ஒரு ப்ரைஸஸ் இருக்கே, இப்போ 9419 இருக்குது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 9419ங்கிறது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்க தொகை தான் இந்த 9419. அதனோட மொத்தமும் ப்ரைஸ் பண்ணி இருக்கிறதா மொத்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இருக்க எல்லா ஸ்டாக்ஸையோட ஆடோட வேல்யூ தான் இந்த 9419. அதுக்கடுத்து CNX ஆட்டோன்னு இருக்குது, ஆட்டோ ரிலேட்டபிள் இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் மெர்ஜ் பண்ணி இருக்கிறதா இதனோட வேல்யூ. இது NSEலையும் BSEலையும் ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்க வேல்யூஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்க கம்பெனிஸ் இருக்குது, இன்னும் லிஸ்ட் அவுட் ஆகாத ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும், அதுவுமே இதுக்குள்ளே கவர் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ CNX IT, CNX ஃபார்மா, இந்த ஒரு செக்டாரையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த செக்டாரை எதெல்லாம் சார் ஈஸியாக போய் அனாலிசிஸ் பண்ணலாம், இந்த செக்டாரை அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்ஸு இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறதுனா 2 வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் ஆப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர்.
ஸ்க்ரீனர். ஓகேங்களா, இந்த மணி கண்ட்ரோல் ஆப்லையும் இந்த ஸ்க்ரீனர்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தேடலாம். இன்னொன்று வந்து சார்ட் லிங்க். இந்த மூணையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த மூணுலையுமே சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாக்ஸை செக்டார் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏதாவது மணி கண்ட்ரோல் ஆப் வேணால் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்தராக பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள் க்ரோம் போயிடுங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி எனக்கு மணி கண்ட்ரோல் ஆப் இங்கே ஆடில் இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுறேன், மேலே மணி கண்ட்ரோல் ஆப் போட்டோன்னே வந்துச்சுங்களா, மணி கண்ட்ரோல் ஆப் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணேன், மணி கண்ட்ரோல் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இதுதான் இதனோட ஹோம் ஸ்க்ரீன். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸஸ், டேட்டாஸ், இது மாதிரி எல்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கும், ஃபாரின் மார்க்கெட்டோட நியூஸஸ் இதில் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே மார்க்கெட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த மேலே வந்து இப்போ 5 காலம்ஸ் இருக்குங்களா, இந்த மாதிரி காலம் போயிருக்கலாம். இதில் ப்ரோ, அதுக்கடுத்து மார்க்கெட்டு, அதுக்கடுத்து நியூஸு, இப்போ ஐபிஎல் ஐபிஎல், அதுக்கடுத்து எடிட்டர் பிக்ஸு, டெக்னா டெக் நியூஸு, இந்தியா ரிலேட்டபிள் நியூஸு, போர்ட்ஃபோலியோனா நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ஸு, வாட்ச் லிஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் இதில் காட்டும். கமாடிட்டினா கமாடிட்டி, எம்எஃப்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதெல்லாமே ஓகேங்களா வரும். இப்போ நமக்கு தேவை இந்த மார்க்கெட் மட்டும் தான். இந்த மார்க்கெட்டில் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் கெய்னர் ஸ்டாக்ஸு, டாப் லூசர் ஸ்டாக்ஸ். டாப் கெய்னர்னா இப்போ யார் டாப் கெய்னர் நல்லா ஹையில் இருக்காங்க, டாப் லூசர்ஸ்னால் யார் லூஸ் ஆகிருக்காங்க, யார் பை பண்ணி வச்சிருக்காங்க, யார் செல் பண்ணி வச்சிருக்காங்க, யார் 52 வீக் ஹை யார், லோ யார், வால்யூம் யாருக்கு ஆட் ஆகிருக்கு, இது எல்லாமே வரும். நீங்கள் இதில் ஒன்றுனா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செக்டாரல் அனாலிசிஸ் இருக்குங்களா. இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் Q1 Q2 ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுனால என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து ஒரு ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டாரல் அனாலிசிஸ் இருக்குங்களா. இப்போ செக்டாரல் அனாலிசிஸ் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், எல்லா செக்டரும் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி, சினிமேட்டிக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்குது, மெட்டல்ஸு, மைனிங்ஸு, ஷாப் பில்டிங்கு, இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லா செக்டருமே நான் ஓப்பன் ஆகிடுது. இதில் யார் வந்து டாப் மோஸ்ட் அண்டர் பவராக லோயர் பவரில் இருக்காங்க, யார் அட்ராக்டிவில் இருக்காங்க, இந்த செக்டாரில் எந்தெந்த இண்டெக்ஸ் வந்து பூம் ஆயிருக்கு. இப்போ 2 இண்டஸ்ட்ரீஸ் 40 ஸ்டாக்ஸ் இருக்கிறதுல 2 இண்டஸ்ட்ரீஸ் வந்து பூம் ஆயிருக்கு. இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு செக்டராக என்ன பண்ணலாம், நீங்கள் பிரித்து உள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஆயில் அண்ட் கேஸ் எப்படி இருக்குது, கேபிட்டல் கூட்ஸ் எப்படி இருக்குது, பவர்ஸ் எப்படி இருக்குது, எஃப்எம்சிஜி எப்படி இருக்குது, டெலிகாம் என்ன இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன இருக்குது, அப்புறம் என்ன டைவர்சிஃபை என்ன இருக்குது, ரியல் எஸ்டேட்ஸ் என்ன இருக்குது, கன்சியூமர்ஸ் அண்ட் மெட்டல்ஸு, அதுக்கடுத்து ரீட்டைலிங், இது எல்லாமே மிஷின் எலமெண்ட்ஸ், அதுக்கடுத்து டைமண்ட்ஸு, அதுக்கடுத்து கன்சியூமர் டியூரபிள், அதுக்கடுத்து ட்ரேடிங், அக்ரிகல்ச்சர். ட்ரேடிங்னா என்னதுங்க, ட்ரேடிங் ரிலேட்டபிள் பண்ணுற ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸ், அது எல்லாமே இதில் இருக்கும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ், இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு செக்டரை அனாலிசிஸ் பண்ணி இப்போது இதனால் என்ன சார் யூஸ் அப்படின்னா, இப்போ ஃபியூச்சரில் இப்போ அடுத்து வந்து என்ன வரப்போகுது, இப்போ போர் வந்துட்டு இருக்குன்னா என்னாகும், ஆயில் விலைகள் என்ன விலைகள்லாம் ஏறும். இதே நம்ம ஊரில் இந்தியாவில் பஞ்சம் ஏற்படுச்சா என்னாகும், அத்தியாவசிய பொருட்களாக என்ன கன்சியூமர் பொருட்களோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அப்கமிங் 2 மந்த்ஸில் கூட இன்னும் ரெசெஷன்லாம் வரப்போகுது. நம்ம பொருளாதார வார் நடந்துட்டுனால என்ன ஆகும், பொருளாதார பொருட்கள்லாம் விலையேற்றம் ஏற்படும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற என்ன சாப்பிட்ற பொருட்கள் இதெல்லாமே வந்து விலை கூடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை முன்னாடி அனாலிசிஸ் பண்ணால் அந்த ஸ்டாக்ஸோட ரேட்டில் என்ன ஆகும், இப்போ பூம் ஆகும். இப்போ அந்த கம்பெனிலாம் டிமாண்ட் வரும்போது அதில் முதலீட்டாளர்கள் அதிகப்படியான பேர் வருவாங்களா, அந்த கம்பெனியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அதனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுங்களா. அப்போ நம்ம அது ரிலேட்டபிள் ஸ்டாக்ஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியுங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு செக்டராக பிரித்து அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ ஏஐ வருது அப்படின்னா ஏஐ ரிலேட்டபிள் ஸ்டாக்ஸை நீங்கள் போய் என்ன பண்ணலாம், டெக்னாலஜியில் போயிட்டு ஏஐ ரிலேட்டபிள் கம்பெனிஸ் யார் இருக்காங்கன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பெனிஸ் பூம் ஆகுதா ஃபால் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரேடிங் வியூவில் எப்படி சார் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து சிம்பிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல் கிட்டக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க, என்ன செக்டர் வேணுமோ CNX அப்படிங்கிறத முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன செக்டர் வேணும், ஐடியா, ஆட்டோவா, ஃபார்மாவா, மெட்டலா அப்படின்னு போனோம். இந்த CNX ஆட்டோ வேணும், ஆட்டோ கொடுத்து ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும், இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே இடத்துல டெலிட் பண்ணிங்கன்னா போய்டும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரைட் சைட் காலமில் பாருங்கள், ப்ளஸ் கொடுத்துட்டே வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம இந்த செக்டரில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன டெக்னிக்கல் படிச்சிங்களா அந்த டெக்னிக்கலை உள்ளே இன்புட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைய தகவல் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மோர் தென் அப்டேட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நாலேஜஸ் கெயின் பண்ணால் நம்மளோட பேஜை ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடிங் ரிலேட்டபிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட மோர் நாலேஜஸை கெயின் பண்ண நம்ம கம்யூனிட்டியை ஸ்மார்ட் ட்ரேடர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ கைஸ்.